ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 129 நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் நருட்டோவை கொளுத்திட்டதா நினச்சிட்டு இருப்பான். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த நெருப்புலேருந்தே நருட்டோ வந்து ஒரு பஞ்ச் பண்ணுவான். ஆனால் எந்த ஒரு இம்பாக்ட்டுமே ஆன மாதிரி தெரியாது. சாஸ்கேவை பார்க்கும்போது எவ்வளோதான் அடித்தாலும் அவனுக்கு வலிக்காது. இந்த ஒரு இடத்துல இவ்வளோதான் உன்னால் பண்ண முடியுமா, நான் இன்னும் அதை கூட யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லுவான். எதன்னு கேட்கும் போது என்னோட சரியானதான் பார்க்கலையா நீ அப்படின்பா. என்னை இப்படி கிண்டல் பண்ணாதேன்ட்டு திரும்ப பஞ்ச் பண்ணுவான். பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சாஸ்கே ஒரு கையில் அதை ஹோல்ட் பண்ணிடுவான். உங்கள்கிட்ட ஸ்ட்ரென்த்தும் கிடையாது, அதே மாதிரி டிசைரும் இல்லை அப்படின்பா. இந்த டைம்ல சாஸ்கேவை பார்த்து இட்டாச்சி சொல்லியிருப்பான் இல்லையா, நீ இன்னும் வீக்கா தான்டா இருக்க, உன்னால ஸ்ட்ராங்கா ஆகவே முடியாதுன்னு மார்க் பண்ணியிருப்பான். அந்த விஷயத்த திங்க் பண்ணிட்டு உங்க கூட எல்லாம் சேர்ந்துட்டு இந்த காம்ரேட்ஸ் நிஞ்சான்ட்லாம் இருந்தானா நான் என்ன பவர் கெயின் பண்றது அப்படின்ட்டு ஒரு அடி வைப்பான். பாத்தீங்கன்னா நருட்டோ ரொம்ப தூரத்துக்கு பறப்பான். சாஸ்கே ஒரு கிக் பண்ணுவான். பாத்தீங்கன்னா மண்ணுல புதஞ்ச மாதிரி நருட்டோ ஆயிடுவான். இந்த ஒரு இடத்துல இந்த அளவுக்கு பவர் கிடைக்குமாடா அப்படின்பா. சாஸ்கே இந்த இடத்துல மெயினா சொல்ற விஷயம் என்னவா இருக்குன்னா, பவர் அப்புறம் ஹேட்ரட், இந்த ரெண்டு விஷயம் தான் எனக்கு ரொம்பவுமே தேவைப்படுது, அதுதான் அவனை தோக்கடிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்பா. சாஸ்கேவோட பாஸ்ட் லைஃபை காட்டுவாங்க. இட்டாச்சி சாஸ்கேவை உப்பு மூட்டை தூக்கிட்டு போவான். இந்த இடத்துல பிரதர்ஸ் டிஸ்டன்ஸ் எமாங் த உச்சிஹா அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்க போறீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. சாஸ்கே என்னை கீழே இறக்கி விடு, நானே மேனேஜ் பண்ணி நடந்து வந்துக்கிறேன்னு சொல்லுவான். பரவாயில்ல விடு, உன்னை ஓவரா புஷ் பண்ணிக்காத அப்படின்றான் இட்டாச்சி. இந்த டைம்ல சாஸ்கே லீஃப் போலீஸ் ஃபோர்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸை பார்த்துட்டு இங்க தானே நம்ம அப்பா வேலை செய்யறாருன்னு சொல்லி கேட்பான். இந்த ஒரு லீஃப் போலீஸ் ஃபோர்ஸ்ல பாத்தீங்கன்னா உச்சிஹா கிளான் மட்டும் தான் இருப்பாங்க, வேற எந்த கிளானை சேர்ந்தவங்களுமே இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா சாஸ்கேக்கு ஒரு மாதிரி கிளிச் ஆகும். அதை இட்டாச்சி கிட்ட கேட்பான். ஓ, ஒரு வழியா அதை நீ நோட்டீஸ் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்பான் இட்டாச்சி. ஆமா, ஆல்ரெடி நோட்டீஸ் பண்ணிட்டேன் அப்படின்பா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இட்டாச்சி இது வந்து உச்சிஹா கிளானோட ஆன்செஸ்டர்ஸ் முன்னோர்கள் பார்த்த வேலை, அவங்க தான் இந்த லீஃப் வில்லேஜ் மக்களையும் பீஸையும் நிலைநாட்டினது. இந்த உச்சிஹா கிரஷ் தெரியுதுல, அது வந்து நம்ம உச்சிஹா கிளானுக்கே ப்ரௌடா இருக்கிற விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவான். மெயினா பாத்தீங்கன்னா இந்த உச்சிஹா கிளான்ல ரொம்பவுமே கம்மியான பீப்புள் தான் இருப்பாங்க. பேசிக்கா அதை பத்தி மட்டும் தான் இட்டாச்சி சொல்லுவான். பாத்தீங்கன்னா இவங்க ஏன் இவ்வளோ பீப்புள் வந்து கம்மியா இருக்காங்கன்னா, இவங்களுக்குள்ளேயே இவங்களுக்கு இருக்க பொறாம போட்டி தான், யாரு அதிக பவரை கெயின் பண்றான்னு. இப்ப சாஸ்கேவை பாக்குறீங்களா, லிட்டரலா அவனோட கிளானை சேர்ந்த எல்லாருமே இந்த பவர் கெயின் பண்றதுக்காக மட்டும்தான் ரொம்பவுமே அப்சஷனா இருப்பாங்க. அதனாலேயே தான் இந்த உச்சிஹா கிளான்ல ப்ராப்பரா பீப்புள்ங்கிறவங்க வந்து அதிகமா இருக்க மாட்டாங்க. இந்த போலீஸ் ஃபோர்ஸை பத்தி இன்னுமே இட்டாச்சி சில விஷயங்கள் சொல்லுவான். மெயினா பாத்தீங்கன்னா இந்த ஷினோபி வேர்ல்ட்ல ஏகப்பட்ட ஷினோபிஸ் இருப்பாங்க. அதுல நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய கெட்டவங்க பண்ற கிரைம்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு லீஃப் போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கும். அதை பத்தி எல்லாம் இட்டாச்சி டிஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அப்பா ஆசம்லன்னு சொல்லி சாஸ்கே கேட்பான். நீ போலீஸ் ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணுவியான்னு இட்டாச்சி கிட்ட கேட்பான். அதுக்கு இட்டாச்சி இல்ல, அதுல நான் ஒன்னும் அவ்வளவு தெளிவா இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுவான். நான் வளர்ந்தேன்னா கண்டிப்பா போலீஸ் ஃபோர்ஸ்ல தான் ஜாயின் பண்ணுவேன்னு சாஸ்கே சொல்லுவான். நாளைக்கு தான் என்ட்ரன்ஸ் செரிமோனி நடக்குது, அப்பாவும் வராரு, நாளைக்கு தான் என் கனவோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வருவான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டே பாத்தீங்கன்னா உச்சிஹா கிளான் இருக்க ஏரியாவுக்கு வருவாங்க. ஃபுக்காக்கு வந்துட்டு நீ லேட்டா வந்துட்டு இட்டாச்சி அப்படின்பாரு. நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருவாரு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா மெயினா சிரிப்பாரு. சொல்ல போனா ஒரு half a yearக்குள்ள சுனின் ஆயிட்டு இந்த அளவுக்கு ப்ரொமோட் ஆயிருக்க, நாளைக்கு ரொம்பவுமே முக்கியமான ஒரு மிஷன் இருக்கு, நான் உன் கூட வரப்போறேன் அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா சாஸ்கேக்கு ஒரு மாதிரி கில்ட்டா ஃபீல் ஆகும். என்னன்னா நாளைக்கு அவனுக்கு என்ட்ரன்ஸ் செரிமோனி இருக்கும், அதுக்கு வராம இவங்க ஏதோ மிஷனுக்கு போறத பத்தி பேசுறாங்களேன்னு தோணும். நாளைக்கு மட்டும் நீ ஆன்பு பிளாக் ஆப்ஸ்ல சேர்ந்துட்டின்னு வச்சுக்க, அவ்வளவுதான் சரி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பான். இந்த ஒரு இடத்துல ஷரிங்கான் எல்லாம் கொண்டு வருவான். இதை பாக்குற நமக்கே என்ன இவர் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாரா இல்ல நாளைக்கு இதை தான் நீ பண்ணணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல சொல்றாரா அப்படிங்கிற விஷயமே நமக்கு புரியாது. இட்டாச்சி ஒரே நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்கேவை பார்ப்பான். சாஸ்கே வந்துட்டு நாளைக்கு அப்படின்னு சொல்ல வரும்போது பாத்தீங்கன்னா நாளைக்கு ஒரு முக்கியமான மிஷன் இருக்கு, மொத்த உச்சிஹா கிளானுமே இதை நம்பிதான் இருக்குங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. சாஸ்கேவை டோட்டலா ரிஃப்யூஸ் பண்ற மாதிரி தெரியும். இந்த ஒரு பாயிண்ட்ல இட்டாச்சி நாளைக்கு நான் அந்த மிஷனுக்கு வரல அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டோன்னுமே ஃபுக்காக்கு வந்துட்டு என்னடா பைத்தியமாடா நீ, நாளைக்கு எவ்வளவு முக்கியமான நாள்னு உனக்கு தெரியவே தெரியாதான்ட்டு ரொம்பவுமே ஷவுட் பண்ணுவாரு. இந்த ஒரு பாயிண்ட்ல நாளைக்கு சாஸ்கேவுக்கு என்ட்ரன்ஸ் செரிமோனி இருக்கு, அதுக்கான லெட்டர் உங்ககிட்ட இருக்கு, உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே கேட்பான். சரி அப்படின்னா நான் போறேன் அப்படின்னு முடிவெடுத்துருவாரு. இதுக்கப்புறமா அந்த ரூம் விட்டு வெளியே நடந்து வருவாங்க. அப்போ அவன் காலுக்கு ஐஸ் வைடான்னு சொல்லுவான் இட்டாச்சி. இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்தே இட்டாச்சி சாஸ்கே விட்டு ரொம்ப தூரம் போற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்த நாள் என்ட்ரன்ஸ் செரிமோனி நடக்கும். எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு செரிமோனினா ஒரு
பெரிய ஆளை கூப்பிட்டு பேசுவாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி தேர்ட் ஹோக்காகே வந்து இங்க நிறைய ஸ்பீச் கொடுத்துட்டு இருப்பாரு. சாஸ்கே வந்து அவங்க அப்பாவை திரும்பி பார்த்தா ஏன்டா வந்தவங்க மாதிரி நின்னுட்டு இருப்பாரு. இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு மாதிரி உறுத்த ஆரம்பிச்சிடும். டைகேக்கு ஃபுனேனோவை பார்த்து ஃபுகாக்கு பேசுவாரு. இந்த ஒரு பாயிண்ட்ல இட்டாச்சியை பத்தி புகழ்ந்து தள்ளுவான் டைகேக்கு. அந்த பையனை மாதிரி நான் இது வரைக்கும் யாரையுமே பார்த்தது கிடையாது, அவன் ரியலாவே ஒரு ப்ராடிகி அப்படின்லாம் சொல்லி பாராட்டி தள்ளுவான். அதே மாதிரி தான் அந்த ஒரு விஷயத்த சாஸ்கே கிட்டையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஃபுகாக்கு இருந்துட்டு உங்க அண்ணன் மாதிரியே நல்ல ஒரு ஷினோபியா வளரணும்டா அப்படின்னு சொல்லுவாரு. அடுத்த சீன்ல அகாடமில இருப்பான் சாஸ்கே. கோட்டா இருந்துட்டு இவன் அந்த உச்சிகா பையன், இவனும் ஆசமா இருப்பான் போலன்னு பேசிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல சாஸ்கேக்கு என்ன ஒரு பயம்னா, நான் வந்து இட்டாச்சியை வந்து அவன் அளவுக்கே ஃபுல்ஃபில் பண்ண முடியாம போச்சுன்னா என்ன எல்லாருமே கீழே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க கோவம் இருக்கும், எந்திரிச்சு போக ஆரம்பிச்சிருவான். ஷிகமாரும் சோஜியும் இருப்பாங்க. மெயினா ஷிகமாரு எப்பவும் போல கம்ப்ளைண்ட்ஸ் வச்சுட்டே இருப்பான், எதுக்குடா இந்த அகாடமிக்கு வரணுங்க மாதிரிலாம். சோஜி இருந்துட்டு அவனோட சிப்ஸை கொடுப்பான். டேய் ஒவ்வொரு இன்டர்வலுமே நமக்கு சாப்பிட்ற டைம்லாம் கிடையாதுடா, உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லலாம் கேட்பான். சாஸ்கே வெளியே போனவன் ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பான். அன்னைக்கு நைட்டு சாஸ்கே அவன் வீட்டுக்கு போவான். பாத்தீங்கன்னா எப்பவும் போல அவனோட அப்பா இட்டாச்சியை போந்துட்டு இருப்பாரு. ஆன்புல நீ கிரேட்டா பண்ண போறேன்னா இதை கேட்டுட்டு செம காண்டாவான். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த குனாய் டெக்னிக் இட்டாச்சி பண்ணிப்பான் இல்லையா, சோ அந்த ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி பார்ப்பான். இட்டாச்சி அளவுக்கு இவனால மெயினா க்ரோ ஆகவே முடியாது, டோட்டலா எக்ஸாஸ்ட் ஆயிருப்பான். எதுக்காக இவ்வளோ உன்னை புஷ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்க அம்மால பேசுவாங்க. மெயினா இட்டாச்சி மட்டும் ஏன் அப்படி இருக்கான் அப்படின்லாம் கேட்பான். அதுக்கு அவங்க அம்மா சிம்பிளா அவன் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்டாச்சி வந்து ஒரு பார்ன் டேலண்டடான பையன். சொல்ல போனா அகாடமில ஒரே வருஷத்துல கிராஜுவேட் ஆகி வெளியே வந்திருப்பான். பாதி வருஷம் ஓடிரும் அகாடமிலேயே. இந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் இயர்க்கான ரிப்போர்ட் கார்ட்ஸ் கொடுப்பாங்களே, சோ அதை வந்து அவங்களோட ஸ்டாஃப் வந்து கொடுப்பாரு. சாஸ்கே தாய் ஜுட்சுலையும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருப்பான், நிஞ்சுட்சுலையும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருப்பான், இண்டிவிஜுவல் ரேங்க்லயும் ஃபர்ஸ்டா இருப்பான், டீம் ரேங்க்லயும் ஃபர்ஸ்டா இருப்பான், போத் கிளாஸ் அண்ட் அகாடமில. இட்டாச்சியை இதுக்கு முன்னாடி ஃபுகாக்கு இருந்துட்டு தட்ஸ் மை பாய்ன்னு சொல்லி பாராட்டி இருப்பாரு. அதே பாராட்டு இவனுக்கு தேவைப்படும். அதுக்காக இந்த இடத்துல எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் வந்திருக்கான் இல்லையா, அத ரிப்போர்ட் கார்டை கொடுத்தா அப்படி நம்மள பாராட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வேகமா போய் கொடுத்துருப்பான். அந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு உங்க அண்ணன் மாதிரி நல்ல வேலை தான் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அதை கீழே வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிருவாரு. இந்த இடத்துல அவனுக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆகும், தட்ஸ் மை பாய்ன்னு என்ன சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி. உச்சிகா கிளானுக்கு ஸ்பெஷல் அசம்பிளி இருக்கும், சோ அதுக்கு வந்து இட்டாச்சி கலந்துக்க மாட்டேன்றான். எதுக்காக அப்படி சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது எனக்கு இம்பார்ட்டன்டான மிஷின் இருக்குன்னு சொல்லுவான். இந்த ஒரு பாயிண்ட்ல சாஸ்கே தூங்கிட்டு இருப்பான். எதுக்கு மிட் நைட்ல இப்படி லைட்டை போட்டுட்டு பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவன் எட்டி பார்ப்பான். ஃபுகாக்குவை பொறுத்த வரைக்கும் அவர் மெயினா சொல்றது என்னன்னா, டே நீ வந்து இந்த கிளானை சேர்ந்தவன், இந்த ஒரு பைப் ரூட்ல வந்தவன், அதை முதல் நீ அந்த ரோலை வந்து உன் மைண்ட்ல முதல் வச்சுக்கடா அப்படின்பாரு. சரி புரியுது அப்படின்னு சொல்லுவான். இந்த ஒரு பாயிண்ட்ல இப்ப நாளைக்கு நீ கண்டிப்பா அசம்பிளிக்கு வந்தே ஆகணும்ன்றுவாரு. இந்த டைம் இட்டாச்சி வந்துட்டு சாஸ்கே பாத்ரூம் போயிட்டு படுப்போ அப்படின்றான். இந்த ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா ஃபுகாக்கும் சரி அவரோட ஒய்ஃபும் சரி நோட் பண்ணிக்க மாட்டாங்க. இட்டாச்சி அந்த அளவுக்கு தெளிவா நோட் பண்ணிருப்பான். சாஸ்கே பார்த்தோன்னா முதல் போய் தூங்குடான்னு சொல்லி ஃபுகாக்கு சத்தம் போடுவாரு. இன்னொரு நாள் ஈவினிங்ல சாஸ்கே இட்டாச்சி சேர்ந்து பேசிட்டு இருப்பாங்க. அவனோட ரிப்போர்ட் கார்டுலாம் இருக்கும். சாஸ்கேவை பொறுத்த வரைக்கும் எப்ப பார்த்தா இட்டாச்சினே சொல்லிட்டு இருக்காங்களேங்கிற விஷயத்த சொல்லுவான். அதாவது ஜஸ்ட் வேற ஒருத்தங்களை சொல்ற மாதிரி. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோன்னே சரி அதுவும் கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவான். மெயினா இட்டாச்சியும் சாஸ்கேயும் சிப்ளிங்ஸ் தானே, அந்த ஒரு விஷயத்த சொல்லுவான். நீ என்ன ஹேட் பண்ணாங்க கூட நான் உன்னை ஹேட் பண்ண மாட்டேங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும் போதே வீட்டுக்கு இனாபி உச்சிஹா, டெக்கா உச்சிஹா, யாஷிரோ உச்சிஹா 3 பேரும் வந்துட்டு டே இட்டாச்சி வீட்டில தான் இருக்கியா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஷவுட் பண்ணுவாங்க. என்னடா பிரச்சனைன்னு கேட்டா எதுக்காக நேற்று அசம்பிளிக்கு வரலைன்னு சொல்லி கேட்பானுங்க. லாஸ்ட் நைட் இதை பத்தின பஞ்சாயத்து தான் அதிகமா போயிருக்கும். சாஸ்கே அப்பா சொல்லியும் கூட அவன் போலியாங்க மாதிரி திங்க் பண்ணுவான். மெயினா எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான மிஷன் இருந்துச்சுன்னு சொல்லி பார்ப்பான். ஓ நீ அவ்வளவு ஸ்பெஷல்ல எதுவும் நினைச்சுக்காத, உங்க அப்பாவோட டிஃபென்ஸ்ல தப்பிச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பேசுவானுங்க. இந்த ஒரு பாயிண்ட்ல யோஷிரோ வந்துட்டு ஷீஷுவை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா, அவன் நாக்கணும் ரிவர்ல சூசைட் பண்ணிக்கிட்டான், அதை பத்தின விஷயம் உனக்கு ஏதாவது தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இந்த ஒரு பாயிண்ட்ல இட்டாச்சியோட முகமே மாறும். நடந்த அசம்பிளில 2 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்க மாட்டாங்க. அதுல ஒருத்தன் இட்டாச்சி, இன்னொருத்தர் ஷீஷுயி. இட்டாச்சி அப்புறம் ஷீஷுயி இவங்க 2 பேர்த்தோட ரிலேஷன்ஷிப்பே பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகான ஒரு ரிலேஷன்ஷிப். சொல்ல போனா ஷீஷுயை ஒரு அண்ணன் மாதிரி தான் பாத்தீங்கன்னா இட்டாச்சி ட்ரீட் பண்ணுவான். அந்த ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ ரீசெண்டாவே நான் அவனை பார்த்ததே இல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிற மாதிரி கரிசனம் காட்டுற மாதிரி பண்ணுவான். இந்த ஒரு விஷயத்த சாதாரணமா விட மாட்டோம், போலீஸ் ஃபோர்ஸ் வந்து எல்லா வகையிலுமே அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லுவாங்க. இதை கேட்ட இட்டாச்சி ஷாக் ஆவான். அதுன்னு மட்டும் இல்லாம அவனோட ஹேண்ட் ரைட்டிங் இருக்கு இல்லையா, சோ அதை கம்ப்ளீட்டாவே அனலைஸ் பண்ணிருப்பாங்க. அது அவனோட ஹேண்ட் ரைட்டிங் தான்ங்கிறத கன்ஃபார்மும் பண்ணிருப்பாங்க. அப்புறம் எதுக்கு இந்த ஒரு விஷயத்துல மர்டருக்கான எந்த ஒரு லீட்ஸுமே இல்லையா, அப்புறம் இன்வெஸ்டிகேஷன்லாம் கேட்பான் இட்டாச்சி. இனாபி இருந்துட்டு சரியான பொசஸ் பண்ண ஒருத்தனால அவனோட ஹேண்ட் ரைட்டிங்கை காப்பி பண்ண முடியாதா என்ன அப்படின்பா. இந்த இடத்துல சாஸ்கேக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கும். இந்த ஒரு பாயிண்ட்ல ஷீசுயும் பாத்தீங்கன்னா ஆன்பு பிளாக் ஆப்ஸ்ல இருந்திருப்பான். சோ இவனோட மர்டருக்கான இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்காக ஆன்பு பிளாக் ஆப்ஸ் கிட்ட இருந்தும் கோஆபரேஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக மெயினா ஷீசுயி ஒரு குட் பர்சன். அதுன்னு மட்டும் இல்லாம அவனோட பவரை பார்த்து பயக்காத ஆட்களே இருக்க மாட்டாங்க.
அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஷிஷுயோட எபிலிட்டி ஒரு ஓவர் ரேட்டடா இருக்கும். ஈவன் தேர்ட் ஹொக்காகேயும் கூட ஒன்ஸ் அவனை பாராட்டி இருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு எபிலிட்டியை பொசஸ் பண்ணவன் இந்த உச்சியா கிளானுக்கே ஒரு ஃபுல் ஃபெய்த்தா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் எதுக்காக சூசைட் பண்ணும், அதுதான் இவங்களோட ஃபர்ஸ்ட் சஸ்பெக்டாவே இருக்கும். மெயினா பாத்தீங்கன்னா இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் லெட்டரை வந்து கொடுத்துட்டு திரும்ப போகும்போது எங்கனால அன்பு பிளாக் ஆப்ஸ்குள்ள எப்படி வேணா பூர முடியும், நீ ஒருத்த மட்டும் தான் வழின்னு நினைச்சிட்டு அதை கிரஷ் பண்ணி தூக்கி போட்டுறாத அப்படின்பாங்க. இந்த ஒரு பாயிண்ட்ல இட்டாச்சி வந்துட்டு அந்த ஒரு பேப்பரை டைட்டா ஹோல்ட் பண்ணுவான். நீ சொல்ல வந்ததை முதல் சொல்றா அப்படின்னு 3 பேருமே சொல்லுவானுங்க. அப்படின்னா நீங்க எல்லாருமே என்ன சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு இட்டாச்சி கேட்பான். ஆமாண்டா பொடிப்பயலே அப்படின்பானுங்க. யோஷிரோ வந்துட்டு நம்ம கிளானுக்கு மட்டும் நீ பீட்ரே பண்றேன்னு தெரிஞ்சது உனக்கு ஏத்த தண்டனையை கண்டிப்பா கொடுத்தே தீரோன்னு சொல்லுவானுங்க. இந்த இடத்துல இட்டாச்சி இறங்கி எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுருவான். இந்த பாயிண்ட்ல இட்டாச்சி எந்த ஒரு பீப்புளையுமே லுக்ஸை வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவான். எதுக்காக இந்த ஒரு விஷயத்த சொல்றான்னா, நீ பேசுறத எல்லாத்தையுமே நான் காமா நின்னு கேட்டுட்டு இந்த ஒரு விஷயத்த லைட்டா எடுத்துட்டு போய்க்குவேன்னு நினைச்சிட்டு தானே பேசுனீங்க, மாறுச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். எப்ப பார்த்தாலும் இந்த கிளானு புடிச்சு தொங்காதீங்க, உங்களோட ஓன் வெசல் கூட இதுக்கு இன்கரெக்டா தான் மெஷர் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவான். அதே மாதிரி என்னோட டெப்த் எவ்வளவுங்கிறது உங்களுக்கு தெரியாதுடா அப்படின்னு சொல்லி செம ரேஜோட பேசிட்டு இருப்பான். இப்படி வந்து நான் இட்டாச்சியை பார்த்ததே கிடையாதுன்ட்டு சாஸ்கே ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பான். இட்டாச்சியை பொறுத்த வரைக்கும் அவன் ஆன்பு பிளாக் ஆப்ஸ்க்கு போனதுல இருந்தே கொஞ்சம் இந்த கிளான் சைடுல கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாவே தான் நடந்துக்குவான். அந்த ஒரு விஷயத்தை கண்காணிக்கிறதுக்காக ரீசெண்டா ஷீஷுயு தான் போட்டிருப்பாங்க. அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இட்டாச்சி மேல உங்களுக்கு சந்தேகமும் வரும். நீ என்ன ஐடியாவுல தாண்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பானுங்க. இந்த பாயிண்ட்ல கூட இட்டாச்சி வந்துட்டு எப்ப பார்த்தாலும் இந்த ஆர்கனைசேஷன் மேல கிளான் மேல பேரு மேல ஏன்டா இவ்வளவு பிக்ஸேட்டடா இருக்கீங்கன்பா. மெயினா அந்த விஷயங்களை எல்லாத்தையுமே தூக்கி போடுங்க, இன்னுமே எக்ஸ்ட்ராடினரியான பவர் இருக்கு, அதுக்கான அளவே கிடையாது, அது பயத்தையும் ஹேட்டையும் நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு இதுக்கு முன்னாடி பார்க்காத அளவுக்கு கொடுக்கும் அப்படின்பா. இந்த இடத்துல ஃபுகாகு டோட்டலாவே இட்டாச்சி ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ஒரு ரீசன்ட் டைம்ஸ்ல நீ ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா நடந்துக்கிற, எதுக்காக மீட்டிங்ல வரவே கிடையாதுன்னு சொல்லிட்டுலாம் பேசிட்டு இருப்பாரு. இட்டாச்சி எனக்குன்னு என்னோட சொந்த டியூட்டிஸ் இருக்குன்னு சொல்லுவான். மெயின் அது என்னடான்னு கேட்கும் போது இட்டாச்சியோட வெறுப்பு பாத்தீங்கன்னா இந்த உச்சியா கிளான் மேல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அவனோட குணாயில எடுத்து அந்த உச்சியா கிளான் சிம்பிள் அடிப்பான். என்ன நான் பவர் அப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். மெயினா இந்த ஒரு கிளான் மேல இருக்க வெறுப்புங்கிறது அவனுக்கு ஜாஸ்தியா இருக்கும். மெயினா இது ஒரு ஃபூலிஷ் கிளான்லாம் சொல்லுவான். இதுல பிறந்தனால தான் இவனோட டோட்டல் பாடியே வந்து இவ்வளோ மோசமா இருக்குங்கிற மாதிரிலாம். இந்த ஒரு பாயிண்ட்ல சாஸ்கே வந்துட்டு இதுக்கு முன்னாடி இட்டாச்சி வந்து இந்த லீஃப் போலீஸ் ஃபோர்ஸை பத்திலாம் பேசியிருப்பான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுகாகு வந்துட்டு எனக்கு உன் மேல நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கு, நீ ஆன்பு பிளாக் ஆப்ஸ்ல செமையா பண்ண போடான்னு பாராட்டி இருப்பா இல்லையா. ஸோ அந்த விஷயங்கள்லாம் ரீகால் பண்ணி பார்ப்பான் சாஸ்கே. இட்டாச்சி இந்த பாயிண்ட்ல கூட எதுக்காக இந்த கிளான் மேலே எவ்வளோ ஃபிக்ஸேட்டடா இருக்கீங்க, நம்ம ரொம்பவுமே முக்கியமான பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு, சும்மா உங்க கிளானை பத்தின ப்ரெடிக்ஷன் இமேஜினேஷன் மட்டுமே வச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி பேசுவான். இது வந்து ரொம்பவுமே எரிச்சலை கிளப்பும். பாத்தீங்கன்னா ஃபுகாகுவுக்கு இதை மொத்தமா நிறுத்திக்கடான்னு சொல்லுவாரு. நீ இப்படியே அடுத்தடுத்து பேசிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உன்னை ஜெயில போட்டுருவோம் அப்படின்பா யாஷிரோ. சாஸ்கேவும் இட்டாச்சியும் இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா. ஒருத்தனுக்கு பவர் கிடைச்சிட்டாலே அவன் வந்து ஒரு மாதிரி ஓவரா பண்ண ஆரம்பிச்சிருவான். சில இடங்கள்ல அவன் தான் பெரிய ஆளுங்க மாதிரி திங்க் பண்ணுவான்லாம் சொல்லி இட்டாச்சி பேசிப்பான். அந்த விஷயங்களை எல்லாம் ரிமெம்பர் பண்ணி பார்ப்பான் சாஸ்கே. ஏன் இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவான். கேப்டன் நீங்க மட்டும் ஆர்டர் கொடுங்க, இவனை நான் புடிச்சு ஜெயில போட்டுறேன் அப்படின்ட்டு ஷவுட் பண்ணிட்டு இருப்பான். இட்டாச்சியோட ரேஜே இந்த இடத்துல வெறித்தனமா இருக்கும். சாஸ்கே வந்துட்டு அண்ணா தயவு செஞ்சு இதை நிறுத்திக்க அப்படின்னு சொல்லி கத்துவான். இந்த இடத்துக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா இட்டாச்சியோட ஃபேஸே மாறும். மண்டி இட்டு மன்னிப்பு கேட்பான், நான் வந்து ஷீஷுயை கொல்ல கிடையாது அப்படின்னு. அதுன்னு மட்டும் இல்லாம கிளானர்ல ரொம்பவுமே மோசமா பேசியிருப்பான் இல்லையா, அதுக்கும் சேர்த்து சாரி கேட்பான். ரீசெண்டா ஏகப்பட்ட மிஷன்ஸ் வந்து ஆன்பு பிளாக் ஆப்ஸ்ல கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு டயர்ட்னஸ்ல பேசியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் ஃபுகாகு. இருந்தாலுமே அவன் பேசினதுக்கு அரெஸ்ட் பண்ணி அவங்க மாதிரி சொல்ல வருவானுங்க. பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆன்பு பிளாக் ஆப்ஸ்ங்கிறது டைரக்டா ஹொக்காகேவோட கண்ட்ரோல்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்மளால இவனை ஈஸியா அரெஸ்ட் பண்ண முடியாது, நமக்கு அரெஸ்ட் வாரண்ட் வேணும்ல சொல்லுவாங்க. இருந்தாலுமே அப்படின்னு சொல்ல வரும்போது இட்டாச்சியோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன், நான் அவனை மானிட்டர் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாரு. மெயினா ப்ளீஸ் பண்ணி கேட்டதுக்கு அப்புறம் தான் இதை விட்டுட்டு போவானுங்க. ஃபுகாகு வீட்டுக்குள்ள போவாரு. இந்த ஒரு பாயிண்ட்ல சாஸ்கே இட்டாச்சியே பார்த்துட்டு இருப்பான். இட்டாச்சியோட ஷரிங்கான்ல 3 டோமோயி இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட்ல மாங்கெக்யூ ஷரிங்கானா மாறும். இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மாங்கெக்யூ ஷரிங்கானோட டிசைனை காமிச்சிருப்பாங்க. பிரசன்ட்ல காட்டுவாங்க. நருட்டோ பாத்தீங்கன்னா எந்திரிச்சிருவான். ஓ ஒரு வழியே எந்திரிச்சிட்டியாடா, அன்னைக்கு நடந்த மாதிரி எந்த ஒரு இன்டர்ஃபியருமே இங்க நடக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லுவான். இதுக்கு முன்னாடி பேட்டர்ல பாத்தீங்கன்னா 2 பேரும் அந்த ஃபுல் எனர்ஜியோட ஃபைட் பண்ண போகும்போது ககாஷி அதை ஸ்டாப் பண்ணியிருப்பாரு. அந்த விஷயம் இங்க நடக்காதுன்னு சொல்லுவான். மெயினா இந்த ஒரு பாயிண்ட்ல ஷரிங்கானோட ட்ரூ பவர் உனக்கு காமிக்கிறேன்டான்பா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது.